லம்பா ஸ்பாண்டலைட்டிஸ் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ரானிக்காக இருக்கும். ஜெனட்டிக் டிஃபெக்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்றது வந்து இருக்கும். சுற்றி இருக்க மசில்ஸை மட்டும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து க்ரானிக்காக அந்த பெயின் இருக்காது. செல்ஸ் எல்லாமே டெட்டாக ஆரம்பிச்சிரும். அப்புறம் வந்து உங்களுக்கு கை கால் மதப்பு இந்த மாதிரி சென்சேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. லம்பார் ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் தான் வந்து க்ரானிக்காக வந்து பேஷண்ட்ஸ்க்கு இருக்க கண்டிஷன் வந்து லம்பார் ஸ்பாண்டலைட்டிஸ் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ரானிக்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் டிஃபெக்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ வந்து HLA ஜீன் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட்னால வரது வந்து இன்ஃப்ளமேஷன், பக்கத்தில் சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பெயின் மட்டும் அது வந்து லைஃப் லாங்காக வந்து அவங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த சுற்றி இருக்க மசில்ஸை வந்து இன்ஃப்ளமேஷன் பண்ணுறப்போ சுற்றி இருக்க மசில்ஸை மட்டும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து க்ரானிக்காக அந்த பெயின் இருக்காது. இமீடியட்டாக அவங்க அந்த பெயினை விட்டு ரிலீஃப் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியாது. எல்லாருமே வந்து தற்சமயத்துக்கு வந்து வலி போக்குறதுக்காக பெயின் கில்லர்ஸ் அது மாதிரி மட்டும் எடுத்துக்குவாங்க. ஸோ பெயின் கில்லர்ஸ்லாம் எடுக்கும்போது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீனல் ஃபெயிலியர், லிவர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பெயின் கில்லர்ஸ் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து மூளைக்கு செல்லக்கூடிய நரம்போடைய இனிஷியேஷன்ஸ் மட்டும் அது வந்து கம்மி பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து பெயின் வந்து தெரியாமல் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த வியாதி வந்து குணமாகாமல் அவங்களுக்கு உள்ளே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நாளடைவில் அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாண்டலைட்டிஸ் வந்து ரொம்ப இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிது அப்படின்னா செல்ஸ் எல்லாமே டெட்டாக ஆரம்பிச்சிரும். அப்புறம் வந்து உங்களுக்கு கை கால் மதப்பு இந்த மாதிரி சென்சேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து மோஷன் போகிறது கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு உணர்ச்சிகள் வந்து இழந்துரும். ஸோ அதே மாதிரி யூரின் பாஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து தடைப்பட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதனால் யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தொடர்ந்து அவங்களுக்கு லாசிக்ஸு இல்லை அந்த மாதிரி யூரின் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாதிரி டயூரிட்டிக் மெடிசன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரமாகவே வந்து அந்த கிட்னி வந்து அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகி சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து ரீனல் ஃபெயிலியர் ஸ்டேஜுக்குலாம் அவங்களுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேக் போன் வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸு தெராப்பீஸ் ஏதாவது பண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து சரி பண்ண முடியும். சுற்றி இருக்க மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த அதிகமான அந்த கால்சியம் கண்டென்ட் இருக்க பொருள்கள், உணவு வகைகள் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிரும். ஸோ இது தவிர வந்து மற்ற இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பாண்டைலோசிஸில் வந்து எப்படி இருக்கும், லம்பா ஸ்பாண்டைலோசிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ். ஸோ ஏஜ் ரிலேட்டட் டிஸார்டர் தான். டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு வந்து தேய்மானங்கள் ஆகிறதுனால இந்த ஸ்பாண்டைலோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வருது. 10 வருஷமாக மூட்டு வலி இருந்தது. முடக்குவாதம் வேறு, கையெல்லாம் ஒரே வலி, ரஃப்பாக மடக்க விட முடியல. இது ஒரு 7 மாதமாக இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்ட வந்தோடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன். இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிடுச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா இருக்குது. நல்லா அந்த 10 கோடி போகணும். சரி, ஒரு முட்டி தான் கொஞ்சம், ஒரு முட்டி அப்படின்னா கீழே கூட வைக்க முடியாதது, அந்த முட்டி சரியாக பானுமதி. அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68, 8 மாசமா. கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில் விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா இருக்கேன். ஒரு
கால் வலி முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டுனா குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது, முன்னையாட்டம் இல்லாத. அந்த குத்துற வலி, அந்த குத்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லை, எப்போவும் கொஞ்சம் இந்த முழங்கால் கிட்ட குத்துறது வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே வலி குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும். வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் வீங்கிக்கும் இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது, வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக. நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. அது குறைஞ்சிரும். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள், வெரிகோஸ் வெயின்ஸ், முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு. காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாசம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி, முட்டி வலி எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.